ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி பச்சை மிளகாய் துவையல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டவ் எதுவும் தேவைப்படாது. இப்படியே டைரெக்டாக செஞ்சுக்கலாங்க. ஒரு 5-10 நிமிஷத்தில் நல்லா இந்த துவையலை செஞ்சு சாதத்தில் சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கும் நல்லா இருக்குங்க, சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி வரலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சீரகம் போட்டிருக்கேங்க. சீரகத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். இந்த உப்பு இது மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வாயில் படாமல் இருக்குங்க, நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டியை நல்லா இது மாதிரி இடிச்சிக்கிட்டோம். இப்போ பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது வந்துட்டு நான் சின்ன வரலுன்றதுனால லிமிட்டாகவே அரைக்கிறேன் இன்றைக்கி நான். இது வந்துட்டு ஒரு 20 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி இடிச்சிக்கலாங்க. இப்போ பூண்டு தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க, அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சங்க அளவுக்கு போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் நல்லா இடிச்சிக்கலாங்க இது மாதிரி. நல்லா அரைச்சிட்டேங்க. இது மாதிரியே அரைச்சிக்கிட்டு கொரன்னு இருக்கணுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சுக்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். சுவையான பச்சை மிளகாய் துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போது வெங்காயம் இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது வந்துட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு பல்லுக்கு பட்டுட்டு இருந்தால் ரொம்பவும் சுவையாக இருக்குங்க சாதத்தில். அதனால லாஸ்ட்டில் போட்டு கொஞ்சமாகவே இடிச்சிக்கலாம். ரொம்ப அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பச்சை மிளகாய் துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது மாதிரி ஒரு கப்பில் போட்டுக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தெரியுங்க, கொஞ்சம் கொரப்பாக இருக்குது, எப்படி இருக்குமோன்ட்டு. ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இதையே செஞ்சு சாப்பிடுவீங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் சாப்பிட்றவங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. யாருக்காச்சும் காரமாக ஏதாவது சாப்பிட்ணும், ஜுரம் வந்திருந்தால் கூடங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நாக்குக்கு ருசியாக. கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேங்க. சுட சுட சாதங்க இதில் போட்டு இது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் சொர்க்கமே தெரியுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், நானும் இந்த பச்சை மிளகாய் துவையலோட சாதத்தை வச்சு சாப்பிட்றேங்க, சுட சுட. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே வீவர்ஸ், பாய்.